guys, welcome back to Cine50. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பார்ட் 4 இது Odyssey. ஸோ கவர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து பேட்டா ஃபார் லேண்டிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆஃப்டர்நூன் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டைம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி பெரிய யூடியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏர்லி ஆக்சஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் எதிர்ப்பதோடு அவங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் இருக்குதுன்னு நான் மறந்துட்டேன். ஸோ இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆனோடனே டவுன்லோடு எப்போ வருதோ அது கொடுத்துட்டு உடனே வந்து லைவ் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா அது தான் நேற்று சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமெண்ட் இல்லாமல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டோட ஒன்று. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 320 AM வரைக்கும் அடிக்கிட்டேன். ஸோ திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்த எபிசோடு வரும்போது நான் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி வந்து கவர் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக லெவல் அப் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி மட்டும் தான் கொஞ்சம் நாளைக்கு வரனால இந்த சீசன் ஃபஸ்ட் வாங்க லேட் அதனால் இப்போ டிலே ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம். செகண்ட் எபிசோடு என்ன ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அப்படியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பேட்டா ஃபேர்லினஸ் பார்த்தீங்கன்னா இடம்லாம் அந்த பிளேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள். இப்போ நம்ம கஃப்லான் ஐலண்ட்ஸை இன்னும் கெஃப்லான் ஐலண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இட்டுக்கலை இருக்கும். ஸோ இட்டுக்கலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் நேற்று பார்த்துருக்கீங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறுத்தும் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடேசா கூட பேசும்போது நிறுத்திருப்பேன். ஸோ அடேசா பார்த்தீங்கன்னாக்கா நான் பேசி அனுப்பிச்சிட்டேன். ஸோ அந்த டைலாக் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ சிலது பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து மாறும். ஸோ அடேசா பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி அதாவது நம்ம ஷிப்புக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டோரி வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைலாக் சீக்வன்ஸ் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில டைலாக் சீக்வன்ஸ் வந்து எடிட் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிப்ஸ்னால சில விஷயங்கள் அப்படி போட்டிருப்பாங்க. பட் வேர்ட்ஸ் வந்து நான் எதுவும் பண்ண முடியுது. ஏன்னா கேம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ட்ஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கேமில் ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்டோரி. அதே மாதிரி அப்போது வந்து ஏன்ஷியன் டைமில் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வருஷம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது கேமு. ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போது இத்துக்கலை இருக்கேன். ஸோ மேலே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி மட்டும் ஃபஸ்ட் ஆஃப். ஸோ அங்கே போகணும் நம்ம இப்போது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இத்தக்கா அப்போது இருந்த இத்தக்காவோட சிட்டி. ஸோ ஒடிசியஸோட சிட்டி இதுதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அடடா இல்லையா பிடிச்சிருன்னு நினச்சேன். ஸோ இந்த இப்போ 430 MBC நம்மள இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 800 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் ட்ராஜிங் வரும். ஸோ அப்போது வந்து 18 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்படி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒடிசியஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருந்திருக்கும் அந்த இடம். ஸோ எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ ரீட்ரெஸ் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் Odysseus and take the path north, you will find a god form in Ithaca where he once met Athena. She helped him with a disguise to reclaim his wife and his felicitous find your word so on his daughter god. ஸோ ஒரு அந்த இந்த இடத்துல நீங்கள் மட்டும் அஸ்ட்ராக்கா பார்த்தீங்கன்னாக்கா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கீழே இன்னும் அந்த பக்கம் சைடில் போகணும் நம்ம. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜம்ப் பண்ண முடியுதா? ஜம்பிங் ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு டெட்டு கோட் இருக்கும். சாரி இறந்து போன ஒரு ஆடு இருக்கும். அதில் வந்து இது இன்னொரு செகண்ட் பார்ட் இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு வரணும். நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணேன் ஒரு டைம் நான் இருக்குது. இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணலாம் அடிவிடாமல். ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். கையில் ஜம்ப் பண்ணோம். கையில் பிடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே இன்னும் பிள்ளைய லெவலில் ஏற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பு அவ்வளோவா நிறையலாம் படாது. ஸோ அந்த அடிப்பது சுத்தமாக இல்லாமல் போகும். ஸோ ஒன்றும் ஏன்ஷியன் டேப்லெட் மட்டும் நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். கேஸ் வாட்ச் எங்கே இருக்குன்னு Odysseus பேலஸு அது வந்து ஒரு இது இருக்குது. அது கீழே சங்கர் ஷிப் ஒன்று இருக்குது. ஸோ ஏன்ஷியன் டேப்லெட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஷிப்பு வந்து அப்டேட் பண்ணோம். அதுக்கு கண்டிப்பாக ஏன்ஷியன் டேப்லெட் வேணும். மேலே என்ன இருக்கா அதான் அந்த 185 மீட்டர்ஸ் கட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். ஸோ இன்னும் ஏன்ஷியன் டேப்லெட் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? ஏன்ஷியன் டேப்லெட் எங்கே இருக்கோம்? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோரேஷனு ஒரு ஸ்கில்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அது வந்து இதுதான். ஸோ சைடில் என்னென்ன இருக்குது காட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல ட்ரெஷர் எதனா இருக்கிறது கண்டுபிடிச்சி வி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வி சிம்பிள் தான் கொடுத்துட்ருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் இருக்குது. ஸோ ட்ரெஷர் என்ன வேணாலும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிள் காட்டும். ஸோ எடுத்துக்கலாம். இப்படி தான் காட்டிடுமே, இக்கரத்தை காட்டுமே, எப்படி காட்டாமல் போகுது? ஸோ நான் என்ன மிஸ் பண்ணலான்னு தெரியல. ஏன்ஷியன்ட் அது கண்டிப்பாக இங்கே தான் என்ன இருக்கணும். ஸோ அங்கே காட்டுது பாருங்கள் மேலே. ஸோ இங்கே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் அந்த இடத்துல வந்தோம். ஸோ நான் அந்த பக்கம் இருக்குது. ஸோ செஸ்ட்டு அங்கே ஒன்று இருக்குது. செஸ்ட்டு இருக்கா? ஏன்ஷியன்ட் டேப்லெட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இக்கரஸ் வச்சு வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியும். ஸோ கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கும். எனக்கு மறந்து போச்சு இந்த இடத்துல. எங்கேயும் இல்லை. சரி வெயிட் பண்ணுவோம். எங்கே இருக்குன்னு தெரியல. வி சிம்பிள் வச்சு தான் தேர்ன மாதிரி தெரியுது. போகிற போக பார்த்தா சிம்பிள் கண்டுபிடிக்க. ஸோ வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழுத்தி பிடிச்சின்னா நம்ம எக்ஸ்ப்ளரேஷன் எது வரும். ஸோ அதே வந்து ஒரு டைம் அழுத்தினா இது நம்ம இக்கரஸ் தான் வரும். ஸோ இக்கரஸ் லேட்டாக இருக்குது நேமாக டைம் கன்சியூம் ஆகிடுமோ. மேலே போகலாம். இப்படிமா இக்கரஸ் ப்ரொசஷன் அதிகமாக தான் இருக்குது. எப்படி மிஸ் ஆகுதுன்னு தெரியல. கிடைக்கணும். நாளை எங்கே இருக்கும், ஆனால் எந்த இடத்துலன்னு தெரியல. தெரிய நாளில் Fire out! No! Out! Out! Pretty much saw it. இங்கே இருக்குது. அதான் கொஞ்சம் இக்கரஸ் ப்ரொசெஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதான் சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட் இதுதான் யூஸ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா சிங்க்ரைஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே போனவங்களே இது காட்டிடும். பார்த்தீங்கன்னா ஒரு டிலே எடுத்துட்டோம். ஏன்ஷியன்ட் டேப்லெட் வந்து 4 கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷிப்பை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டார்ச் எடுத்துகிட்டு சரி டார்ச் கீழே போட்டுடலாம். டார்ச் வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒழிப்பு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம், ஸ்பாட்டர் கிக் பண்ணிவிட்டு தள்ளுபடி பண்ணி தான் போடணும். கீழே இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பிளண்ட் வெப்பன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ சாடிக்கணும் அது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அதுதான் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்வாட் வச்சு அடிக்கணும்னு இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆரோ வச்சு அடிக்கணும்னு வரும். ஆரோலே அடிக்கணும். அதே மாதிரி கண்ட்ரோல் இருக்காது. ஆனால் பவர் ஜாஸ்தி. 2-3 பேர் அடிக்கலாம் அதை வச்சு. போன வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸோ ஒரு பிளண்டி வெப்பில் 2-3 பேர் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. நம்ம ஸ்குவாட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட மேக்ஸிமம் ஸ்குவாட் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். நான் மாற்றி வச்சுருக்கேன்.
கத்திட்டுருக்கு. கன் டோக்கன் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சவுண்டு வந்து கொடுத்து தான் அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஹெவி வெயிட் இருக்குனால அவங்களுக்கு அந்த அடிக்கணுன்ற எண்ணெய் வரணுன்றதுக்கு அந்த மாதிரி சவுண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்க பசங்க அப்படி தான் இப்போது பார்த்துருக்கோம். ஸோ நான் 60 மீட்டர்ஸ் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கும், ஸ்மால் ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று இருக்குது. அது கேவ் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒன்று காட்டுக்கு பாருங்கள். அந்த செஸ்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே போகணும். இங்கே ஒரு 2 இடம் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடம் அவ்வளோ வரல. ஸோ அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். செகண்ட் டைம் வரும்போது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்தேன். செகண்ட் டைம் வரும்போது தான் வந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டுருக்கேன். ஸோ ஆர்ஸ் வந்து மரத்தில் அடிக்காத மாதிரி பார்த்துங்க. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்டோர் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கேஸ் ஸ்டோர் இருக்கும். இங்கே இருக்க பாருங்கள் என்ட்ரன்ஸு. ஸோ அதில் தான் போவோம். ஃபோக்கஸ் இங்கே நிற்க வச்சுட்டு நம்ம ஹார்ஸ் இங்கே நிற்க வச்சிடலாம். போவோம். ஓகே ஆஃப் தி ரிங்ஸ் தான் இல்லை அசாசினேட் பண்ணியிருக்கணும், நான் பண்ணல, வந்துட்டேன். டார்ஜ் பண்ணினா நல்லாயிருக்கும். அதில் சீக்கிரம் டார்ஜ் ஆகலாம். ஸ்பேஸ் வளர்த்துட்டு நான் டார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். வந்து ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எனக்கு லூட் ப்ரெஷர் பண்ணணும். அதான் வந்து இந்த லொக்கேஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ டேரெக்டாக இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு மேலே போய்ட்டு இங்கே லூட் இது எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இங்கே ஸ்டோன் ஸ்டாச்சு வர போகிறேன். அயன் மெட்டலு அதுதான் பார்த்திங்கன்னா அயன் மெட்டல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிரேவிங் மெட்டீரியல்ஸ் வச்சுருவேன். ஸோ லூட் பண்ணியாச்சு. ஹெவி போ கிடச்சிருக்கு. ஸோ லெவல் 6 போயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் 6 இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷின் முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்துட்டு இந்த மெகரைஸ் தான் பண்ணணும் அடுத்து. ஸோ அடுத்து ஒரு என்கேவிங் நல்லா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எபிலிட்டி பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த டைம் எபிலிட்டி பாயிண்ட் வந்து எது கொடுக்கலான்னா பார்ப்போம். இந்த இது போடலாம் எபிலிட்டிஸில். ஸோ மெகரைஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து எபிலிட்டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு தான் கொடுக்கணும் நீங்கள். ஸோ ஷீல்டு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஷீல்டு வந்து அவங்கக்கிட்டேருந்து ஓப்பன் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏத்தன்ஸ் ட்ரூப்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கைஸ் ட்ரூப்ஸ் ஏத்தன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏத்தன்ஸ் சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷீல்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நம்ம என்ன இது சார்ஜ் டேவி அட்டாக் அப்புறமா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெப்பன் மாஸ்டரி அப்புறம் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணலாம். நான் இந்த டைமில் என்ன பண்ணுவேன், இந்த 2 பேர் அடிக்கிற மாதிரி போ இருக்கும், இது இருக்கும். சாரி எங்கே அது ப்ரெடேட்டர் ஷாட் வச்சுக்கிறேன். ஸோ ப்ரெடேட்டர் ஷாட் வைக்கல. ஸோ 7th லெவல் போகும்போது வச்சுக்கலாம். இங்கே இருக்குது. ஸோ அது அப்புறமா அடுத்த லெவல் போகும்போது ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா ஃபோட்டோஸ் போகும்போது அது தேவைப்படும் ப்ரெடேட்டர் ஷாட்டு கண்டிப்பாக. ஸோ தற்போதைக்கு வந்து மெக்கானிக்ஸ் போகும்போது ஷீல்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி. ஷீல்டு வந்து வச்சுருக்கோம் தான் நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களை டேக்கிள் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டு. நல்லா இருக்குது இந்த லொக்கேஷனில். ஸோ நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு போகணும், அதையும் போவோம். ஸோ இன்னும் முடியல பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சைக்ளாப்ஸ் கூட சண்டை இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது யார் ஸோ ஈமோஎஸ் பிக் ஃபார்ம். ஸோ இந்த பிக் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும், அந்த அனிமோட ஸ்டாக் செகண்ட் பார்ட் இருக்கும். இந்த இடத்துல தான் இருக்கும். இது நான் வந்து செகண்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது தேடும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ரொம்ப நேரம் தேடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கிடச்சிது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்னொரு வீடு இருக்கும் இங்கே. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், அந்த வீட்டில் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், அந்த வீட்டு வெளியில் இருக்கும்.
அதாவது சின்ன சின்ன வீடு தான் அது. சின்ன ஒரு ஸ்மால் வில்லேஜ். பிக் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருப்பாங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா. பிக் ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கோழிலாம் நம்மளை வந்து அடிக்க வரும். ஸோ நீங்கள் அதையும் அடிக்கலாம். தேவையில்லாத இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது. ஸோ அதுலேயும் லெதர் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அந்த சேவல் கோழியில் அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இதான் டெட் கோட், டெட் ஷீப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இறந்து போன ஆடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்க மாட்டோம் பார்த்துருக்கு. ஸோ 2+% டேமேஜ் ஸ்பாட்ஸ் அண்ட் டேகஸ் இருக்குது. ஸோ அஸ்ட்ராக்கா ரிசால்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்று வந்து நம்ம முடிக்கணும். அது முடிச்சுன்னா என்கரேவிங் புது என்கரேவிங் நல்லா போகும். ஸோ இங்கே ஒரு இடம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா போட்டில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் முடிச்சிடலாம். அதேமாதிரி இங்கே நம்பர் ஐடி ஒன்று வரணும் கெப்லன்லேருந்து. ஸோ அதுக்கு அடுத்தது அங்கே தான் போகணும். அங்கே போவோம். இல்லைனா டெம்பிள் ஆஃப் ஜீசஸ் போய்ட்டு நம்ம பேர் என்ன வர மாட்டேந்தே, அவங்க கொடுத்த மிஷின் வந்து முடிச்சிக்கலாம். டக்குன்னு வரல. அங்கே ஒரு லூட் பண்ணுறதுக்கு பேண்டிட் கேம்பிங் ஒன்று இருக்குது. ஸோ பேண்டிட் கேம்ப் அப்படி முடிக்கணும். Caught a light. Oh. Shit! Damn! That's good leather. அதை பார்த்தீங்கன்னா அந்த வைன் ஜார் இருந்துச்சுன்னா அடிச்சிங்கன்னா, இல்லை ஆயில் ஜார் இருக்கும். ஸோ அதை அடிச்சிங்கன்னா உடனே வந்து தீ பற்றிடும் பக்கத்துலேயும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ஆயில் ஜார் தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பக்கத்தில். ஸோ நெருப்பு எரிஞ்சு இருக்கிறதுக்கு. ஸோ இன்னும் வந்து லூட் ப்ரெஷர் பண்ணோம். அதை மட்டும் பண்ணல. அதெல்லாம் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில். வேறு எதனா லொக்கேஷன் தேடினேன் நான், பட் எதுவும் இல்லை. இது மட்டும் கிடச்சிது. வேறு எதனா லொக்கேஷன் தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் அந்த இடம் ஒன்று கிடச்சிருக்கு. மீதிலாம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இடம் தான் அடுத்து நம்ம போனோம். ஸோ டைரெக்டாக வந்துட்டு போயிட்டு நம்மளுக்கு மிஷின் கொடுத்தவங்கிட்ட போய் போகணும். எனக்கு அது பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. பட் அது ஞாபகம் வச்சு இது போயிட்டு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு கேமில் ஸ்டார்டிங்கில். ஸோ டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ ஸோ அது ஹாலிவுட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ என்கேவிங் பண்ணும்போது திடீர்னு காலியாகும் உங்களுக்கு. அது என்கேவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்ன்னு காலியாகும், போகிறதே தெரியாது. ஸோ அதனால் முன்னாடியே எடுத்து வைக்கிறேன். எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்து வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமும் அந்த மிஸ்டேக் பண்ணேன், செகண்ட் டைம் விட முடியாது, அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். ஸோ போக பார்த்தீங்கன்னா பின்னாடி கேமில் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் பத்தாது. வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது லெஜெண்டரி வெப்பன்ஸ் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை அப்கிரேட் பண்ணணும். லெவலில் இப்போ ஏற்றிட்டே போகணும். ஒரு லெவல் போகும்போது ஏற்றிட்டே போகணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய தேவைப்படும். இன்னும் 200 மீட்டர்ஸ்க்கா. இங்கே இருக்குது. நம்ம திருப்பி இந்த பக்கமே ஃபோர்ட்டே வந்துட்டோம். ஃபோர்ட் லொக்கேஷன் முடிச்சிட்டோம். இங்கே கூட நீங்கள் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம், பட் நான் யூஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டேஸ் பிரேக்கிங். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது டே டைம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிசீஸ் பேலஸ் முடிச்சிட்டோம். இந்த 90 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது இருக்குது. ஸோ போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம்.
ஷிஃப்ட் அழுத்தினா ஷிஃப்ட்டு கொடுத்து அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிம்மப்பு ஷிஃப்ட் கொடுத்திங்கன்னா ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுதான் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகலாம். லூட்ரேஷன் வந்து இடம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்துடலாம். இங்கேயே பாதி தூரம் வந்துட்டோம். நீங்கள் கூட போகலாம். போட் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் போயிடலாம். அங்கே இருக்குது 2 பக்கம் ஒரே டிஸ்டன்ஸ் தான். அபாட ஃபஸ்ட்டு ஏரியா முடிக்கலையா? அப்படியா? இது ப்ரெஷர் விட்ருக்கேன். ஸோ அதை போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஏரியா லொக்கேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மேலே இந்த வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல டிக் மார்க் இருக்கும். அதே மாதிரி அந்த ஏரியா மேலே லொக்கேஷன் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஹோவர் நம்மளால் ஈகிள் பார்க்கும்போது சரி, இல்லை வந்து அப்படியே மேப்லேயே ஆந்தானே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு டிக் விழுந்திருக்கும். அந்த டிக் மார்க் இல்லைன்னா அந்த ஏரியா லொக்கேஷன் முடிக்கணும்னு அர்த்தம். ஸோ அது முடிச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவலில் ஃபஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா லூட் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ப்ரெஷரை வந்து லூட் பண்ணல இந்த இடத்துல. அது பண்ணணும். லீடர் ஹவுஸ் மேலே இருக்கும் இங்கே. சாரி அபாண்டட் ஹவுஸ். சாரி லீடர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்குது. லீடர் ஹவுஸ் பார்த்துக்கலாம். ரைட், இது வந்து இங்கே இருக்கும். இந்த இது வீட்டுக்குள்ளே போகணும். ஸோ இங்கே இருக்குது ஜஸ்ட். இந்த இடமும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் போய் மாற்றலாம். நிறைய இருக்குது. இன்வென்ட்ரியில் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கோபீஸ் கிடச்சிருக்கு, ஸ்பாத்தாவும் கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டைட்டன் கஸ்டில் எடுத்திங்கன்னா இதெல்லாம் தெரியும். செம வெப்பன்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். வெரி ஃபாஸ்ட் அட்டாக்ஸ். ஸோ நான் வந்து இப்போ கோபீஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்பன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கோபீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அட்டாக் பவர் அதிகமாக இருக்கும். கொஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது இது வந்து நான் பண்ண போகிறேன். ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணி ட்ராக் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் காட்டும் எங்கே இருக்குது, எங்கே போகணுன்னு. ஸோ அதை பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரியில் ஒன்றும் வேறு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுவோம். இன்னும் எக்யூப் பண்ணது இருக்குது. கியர்ஸ்லாம் இது போடுவோமா? இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரு. ஸோ இதெல்லாம் இது வச்சு மாற்றிக்குவோம். மாற்றிட்டு ஸோ பீக் லெஜெண்ட்ரி அதெல்லாம் சொன்ன மாதிரி தான். ஒரு ரேர் ஐட்டம், ஒரு பீக் ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி ஐட்டம். ஸோ நான் சிலது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேர் ஐட்டம் இருக்கும்போது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ரேர் ஐட்டம் பண்ணுறதோட நீங்கள் எபிக் ஐட்டம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எபிக்கோட லெஜெண்ட்ரி ஐட்டம் கிடைக்கும் நிறைய. ஸோ கிடைக்கும்போது அதை அப்கிரேட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ லெஜெண்ட் ஐட்டம் போக கிடைக்கும். அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்பினார் கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அவன் பேர் எவ்வளோ நேரம் ஞாபகம் போயிடுச்சு. எல்பினார் கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ எல்பினார் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பேசணும். ஸோ கெப்லாஸ் முன்ன வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கெப்லாஸ் ஸ்பியர் வந்து பிக் கொடுத்தோம். அந்த இடத்துக்கு திருப்பி வந்திருக்கோம். பேச வேண்டியதுதான். ஸோ கட்சைன் வருது. Cassandra, good news, I hope. Safe and sound. Well done. And now the shroud is yours. You don't want it? After all that? I gained something more valuable today. For your troubles, Misthios. If I knew any better, I'd think you were testing me. Perhaps. So you did well, Misthios. Tell me, how do you feel about killing a general in Megaris? Do this for me and earn double what you earned today. Are you up to the task? It would take you far away from Kefalonia. So far away you might never return. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜென்ரல் சாடிக்கு ஹெல்ப்னு வந்து சொல்கிறான். ஸோ மெகாரிஸில் போயிட்டு ஒரு ஜென்ரல் சாடின்னு அப்படி சொல்கிறான். ஸோ மிலிட்ரி ரேங்க்ஸ் மீன்ஸ் ஐ திங்க் ஐம் மிஸ்டியஸ் நாட் அன் அசசின். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணலாம்?
ஸோ வந்து Generals bleed like anyone else. Good. What do you say? ஸோ ஒயிட் செஸ் மீன் Why கேட்குறாங்க. me? Because no one knows who you are. You're invisible. ஸோ நம்மளை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ மறைஞ்சிருந்து தாக்குற மாதிரி சொல்கிறாங்க. இன்விசிபிளாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்க. வாட் கேன் யூ டெல் அபௌட் Anything I should know about Megaris? Only that it's the most valuable land in the Greek world. From a military perspective, of course. ஸோ Unfortunately for Megarians, it has two very powerful neighbors who just can't seem to play nice. In the tug of war between Corinth and Athens, Megaris is their own. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வார் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைம் கோரின்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது கிரீஸ்க்கும் வந்து வாரில் வந்துட்டு அந்த மெகாரிஸ் தான் முக்கியமான இடம். ஸோ Who is this general? They call him the Wolf. He'd do something to offend you? Yes, he's costing me drachmi. He's not good for business. ஸோ ஐ டேக் தி I கான்டாக்ட். accept. Splendid. You'll need a boat. You have one, don't you? ஸோ போட் இருக்கிற நம்மக்கிட்டே இல்லை. If I had a boat, we wouldn't be having this conversation. A shame. It's too far of a swim, I'm afraid, even for you. I'll find one. Good. I hope it's sturdy. And why is that? The seas are much more dangerous, I'm afraid. War is coming, and the wolf is on the wrong side. ஸோ வாட் வார்? War? With who? The entire Greek world is at each other's throats. What rock have you been hiding under exactly? Kefalonia. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா க்ரீக் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் க்ரீக் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்பாட்டாகும் உங்களுக்கு ஏத்தன்ஸ்க்கு சண்டை தான். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் நெய்பரிங் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி அதான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி. ஸோ ரெண்டு பார்ட்டிக்கும் பாதி பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சண்டை போயிட்டுருக்கு. நீ வந்து எந்த கல்லுக்கடியில் ஒளிஞ்சிருந்தேன் அப்படின்னு ஹெல்ப்னர் கேட்குறான். அதுக்கு வந்து கசாண்டா வந்து எப்பயும் போல் கெஃப்லான்னு ஒரு பஞ்சு லேக் போயிட்டுருக்கு. ஸோ செம்ம கான்ஃபர்மேஷன் நீங்கள் இதுதான் கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன். எனக்கு இதுக்கு மேலே அது எப்படி கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வாய்ஸ் ரைட்டு With who? ஸோ திருப்பியும் வருது பாருங்கள். The entire Greek world is at each other's throats. What rock have you been hiding under exactly? Kefalonia. ஸோ திருப்பி கொடுத்துருக்கேன். என்டையர் கீக் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். ஸோ வாய்ஸ் And how do I know you're on the right side? Because I'm the one paying you. ஸோ நான் காசு கொடுக்குறேன், அதனால் வந்து நீ ரைட் சைடு தான் நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் ரைட். You won't be disappointed. When your job in Megaris is done, come find me at Pilgrim's Landing in Phokis. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அசாசின்ஸ் கிரீட் கேமே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு அசாசின்ஸ் ரோடே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு பார்த்து நிறைய பேர் பிடிக்காத காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அசாசின்ஸ் ரோடே இல்லை, அந்த மாதிரி ஹூடே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 6 உங்களுக்கு ஹூடு கிடச்சிரும். ஸோ ஹூடு கிடச்சிரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே நான் பாருங்கள் அது போட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹெல்மெட் கிடைக்கணும், நான் ஹெல்மெட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி அசாசின்ஸ் ரோடு கிடைக்குது. ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து இதுதான் கேட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு கேம் வரதுக்கு முன்னாடி. ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக அசாசின் ஹூடே இல்லைனாங்க. ஆனால் ட்ரெய்லர்லேயே போட்டுருந்தாங்க அசாசின் ஹூடு இருக்குதுன்னு. ஸோ பார்த்துங்க, நான் அசாசின் ஹூடு தான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று முடிச்சிட்டேன். இன்னொன்று இதுதான் இது இன்னும் நான் பார்க்கல. கோஸ்டா கோலிடியா எங்கே இருக்குன்னு தெரியல, கோலிடியா எங்கே இருக்குன்னு தெரியல, அது பார்க்கணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து பக்கத்தில் தான் இருக்கும், அது பார்க்கணும் எங்கே இருக்குன்னு அந்த ஏரியா. வேறு எதுவும் இல்லை, முடிஞ்சு அப்படின்னா ஹோடு போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அசாசின்ஸ் ரோடு கிடச்சிருக்கு. ஸோ ஹூடு சாரி அடுத்தது பெர்ஃபெக்ஷன்ஸ் ஹூடு கிடச்சிருக்கு. ஸோ ஷோர்ட் ஆஃப் பினேப்பிள் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அது இன்னொரு ஐட்டம் பேர் நான் சொன்னது. ஸோ போவோம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா I need a boat. I should go see the shipbuilder. ஸோ ஷிப் பில்டர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஷிப் பில்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு போகணும். மெசேஜ் போர்டில் ஒன்றும் இல்லை. மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சாரி நான் இன்னும் 2 இடம் ரேஞ்சுன்னு போகணும். ஸோ போகணும். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பிக் பிரேக்குன்னு இருக்குது, டாக் ஷிப் பில்டர். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடம் முடிச்சிடுங்க. ஏன்னா பார்த்திங்கனாக்கா இந்த இடமே அந்த 2 டைம் வரணும்.
ஸோ நம்மள போகலாம் டேரெக்டாக வந்து நம்ம போக ஆரம்பிக்கலாம். குதிரை கூப்பிடுவோம். ஸோ ஃபோக்கஸ் கூப்பிடுவோம். ஸோ அந்த இடம் மார்க் பண்ணிக்க வேண்டியதான். மேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நேராக நோக்கி போகணும் நம்ம. ஸோ ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக தான் போகிற மாதிரி தெரியாது. ஒரு கிட்ட போவோம். ஃபாஸ்ட் ஆகும் அது பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு எப்பவுமே அப்படி தான். ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக்கப் அடிச்சு பண்ணுங்கள் ஸ்பீடாக போகுது ஹார்ஸு. ஸோ அப்படி தான் அது எல்லாமே எல்லா டைமுமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறி உட்காந்தாலே கொஞ்சம் ஸ்லோவாக மாமூல் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இடம் முதல்ல இப்போ தான் வந்துட்டுருக்கோம். புல்ட்ரெஸ் போட்டு அது மாதிரி அடிக்கலாம். ஸோ அந்த ஏரோக்கு ஒரு சவுண்டு தெரியும், கிளீனாக தெரியும். ஸோ அவன் பாய்சனர் வச்சுருந்தா தள்ளி போகணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சீக்கிரம் குறையும். ஸோ ஹேரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண அடிக்கிறீங்க. ஸோ கடைசி ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ லாங்கில் இனிமே வந்து லாங்கில் இருக்காங்க நான் பர்சனேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனு. நான் அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எப்படி பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். நான் நிறைய இடத்துல அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்படி ஏறுவோம். ஸோ ஸ்டார் ஆப்ஜெக்ட்லேயே ஒரு இடம் வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று, இங்கே ஒரு இது இருக்குது, செப்பஸ் கேவோ இருக்குது. ரெண்டுமே பக்கத்தில் தெரியுதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஷயம் வந்துருக்கு. லாஸ்ட்டுக்கு வரக்கும் போல் நம்ம ஏரோவில் வச்சுப்போம். ஸோ மேலே போனால் ஒரு சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இக்கரஸ் வந்து ப்ரிசெப்ஷன் அதிகம், அதாவது இக்கரஸ் வந்து ஸ்பீட் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட் ஃபுல்லாக. ஸோ கரெக்டியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த இடம் இதுதான் இந்த லொக்கேஷன். ஸோ அதில் பார்த்தவங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் இந்த அந்த இடம். ஸோ ஸ்டார் ஆஃப் த ட்ரீஸ் தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், ஏறுங்க, சென்டென்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடம் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஹெல்மெட்டு தான் போடுங்க, ஸ்ட்ரோடு யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ இப்போ தான் ஸ்ட்ரோடு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவசரப்பட்டு இந்த பக்கம் குதிச்சுன்னா இங்கே குதிக்கணும். ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அதை ஞாபகம் போச்சு, வெடி பார்த்துக்கணும். இங்கே ஏறிட்டு இந்த பக்கம் குதிக்கணும். ஸோ அதை குதிக்கணும், அதை பண்ணல. இதை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க ஓரிகால்கம். ஸோ ஓரிகால்கம் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஓரிகால்கம் வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸ் போகும்போது தான் சொல்ல முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு நீங்கள் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது மாதிரி ஒரு மெட்டீரியல் மாதிரி நீங்கள் இது வந்து ஒரு ஷாப் ஒரே ஒரு மெஷினுக்கு தான் இது பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க ஓரிகால்கம். ஸோ ஓரிகால்கம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி 2 டைம் விளையாடும் பார்க்கல. அநேகமாக அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கும் போல் கேம் விளையாடும் போல் அப்டேட் இல்லை. ஸோ அதனால் இப்போது அடுத்த அப்டேட்டில் விட்ருக்காங்கன்னு தெரியுது.
ஆனால் ஓரிக்கல்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் கேட்டுட்ருக்கோம். நான் அது வந்து கண்டுக்கல. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக ஓரிக்கல்கம் தேவைப்படும். நம்ம பார்க்கலாம். ஸோ கெப்டஸ் ப்ளே ஒன்று இருக்குது இடம். இந்த இடம் நான் தெரியல. அது ஒரு பேண்டிட் கேம்ப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் தான் நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு திருப்பி ஒரு 2வது டைம் வரணும். ஸோ கிளப்டஸ் ப்ளே தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து அதில் ஒருத்தர் வந்து மாட்டியிருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து காப்பாற்ற சொல்லுவார். ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கும் போது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குதிக்கலாம். ரொம்ப ஹைட்லேருந்து கூட ஃபஸ்ட்டு நீங்கள் குதிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா 20 லெவல் தாண்டிட்டுனா நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் குதிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இந்த ஒரு விஷயம் இருக்குது. இங்கே அங்கே காட்டுது பாருங்கள் ஆஸ்டிக் மாஸ்க். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் அங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் ஒரு பிரதரு. ஸோ அங்கே வந்து இல்லைன்னு கேட்போம். Misthios, you must help me. Must I? If you know what's good for you and your pairs should take pause. I'm listening. I'm an exile from Athens. Though by looking at me, I'm sure that's impossible to believe. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வரும்போது எனக்கு கேம் வந்து இவ்வளோ கிளாரிட்டி இல்லை. நான் விளையாடும் போல அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் விளையாட போகும்போது கேம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களும் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நான் நிறைய பார்த்துருக்கேன். எனது மட்டும் இல்லை, நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அந்த ரன்னிங் போகும்போது அதாவது கொஞ்சம் வேகமாக வந்து எதனா ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிக்சல்ஸ் உடையும். அது வந்து எதுவும் பண்ண முடியல. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கட்சின் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இதே வந்து பழைய வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போது யூடியூப் கிளிக்ஸ்ன்னு கேட்கலாம். A successful exile, at least. Should offer enough to keep me interested. You have a good eye. What's the problem? It's my brother Ornios. He's been captured by bandits. We were attacked when our ship landed. They must have smelled our wealth from across the water. I managed to escape, but he's stuck in a cage on a dock like a beast. And you want me to rescue him? Bring him to me with not a hair on his head disturbed and I'll pay you well. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எக்ஸைல் வந்திருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து துரத்தி அமைச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போது வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கப்பலில் வந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கவங்க வந்து அவங்க பிரதர் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் மட்டும் தான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்கள பிடிச்சிட்டாங்க. நீ அவனை வந்து காப்பாற்றி அவன் மேலே ஒரு வெள்ளை கூட படாமல் கூப்பிட்டு வந்தேன்னா, அதாவது வந்து டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஹேர் கூட டிஸ்டர்ப் இல்லாமல்னா நம்மளதில் வந்து விரல் படாமல் கூப்பிட்டு வந்தேன்னா நான் அவனுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஸோ இதில் ஐ டூ இட். அப்புறம் நான் ஒயிட் கலரில் someone in Athens wanted you out. Many someones actually. Ostracized for the same thing, Ornios and I. Fraud they called it. But that's life, isn't it? You're used to that, aren't you, Misthios? What? A mercenary's life isn't an honest one, of course. But don't worry. Your secret's safe with me. I'd watch your tongue, old man. ஸோ பார்த்தீங்கன்னா மெர்ஷனை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ லைவ் பண்ணுறது அது போய் சொல்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க வந்துட்டு ஏதோ போய் சொல்லிட்டு தான் எக்ஸல் ஆகிட்டு இருக்காங்க. அது ஏத்தன்ஸ்லேருந்து அதுதான் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து I'll rescue your brother for a price. Yes, of course. Drachmi is the only language you Kefalonians understand. I'm not Kefalonian. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கேப்டன் இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டீல்த்து பண்ணலாம் நான். பட் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஸ்டீல்த்து ட்ரை பண்ணுறேன். பட் ஸ்டீல்த்து பண்ணலாம். நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வாரியர் பேஸ்ட்டாக தான் விளையாடிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ ஸ்டீல்ஸ் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் ஸ்டீல்த்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணிவிட்டு பார்த்துட்டான். நீங்கள் அப்படி மறந்துக்கலாம் திருப்பியும். ஸோ ஸ்டீல்த் பண்ணி காட்டுறேன். ஒருத்தர் நீங்கள் இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஸ்டீல்த் பண்ணி அட்டாக் பண்ணலாம். பட் நான் அப்படி பண்ண போகிறதில்ல. ஸோ ரெண்டுமே ஒரே டைம் வந்துச்சு. நான் 2 டைம் வந்திருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் வரலாம் வந்துருக்கு. நான் 2 டைம் வந்திருந்தேன். முன்னாடி ஒரு பேர் ஃபஸ்ட்டு தண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாதாள கீழே இருக்கான்.
பார்க்கல கேரி பண்ண முடியல டக்குனு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டு வந்து ஃபுல்லாக நம்ம மேலே போயிட்டுருக்கு. அதேமாதிரி அவங்களும் அதேமாதிரி தான் அடிப்படை பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து ஃபுல்லாக பிளட்டு வந்து நம்ம கலர் மாறும் ஃபுல்லாக டெஸ்ட்லேருந்து எல்லாமே கலர் மாறும் ஃபுல்லாக. ஸோ அவன் தான் அந்த பிரதரு வாரணா இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்சின்னு வரும். ஸோ சைக்ளாப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வரான் என்ட்ரி கொடுக்கலாம். The gods as my witness, I swear! Which one? What difference does it make? All of them! I swear, all of them! I have never heard so much fucking god talk from one man in all my days. Let him go. No one on this island is allowed to say that word! Did he say Cyclops? Did he hurt your feelings? I don't like it when people call me that! I didn't. But you're so fat. I mean, big and strong. And you really do only have one eye. My eye. Give it to me. Give it to me and I won't kill Marcos for having you steal it! Give it to me! You want it? Go get it. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அசீம் பற்றியாச்சு நம்ம அவனை You're too weak! ஸ்டக் ஆகுது என்னன்னு தெரியல. பார்ப்போம் ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. பீச் பண்ண தெரியுது ஸ்லோவாக இருக்குது என்னன்னு தெரியல பார்க்கணும். ரேம் வச்சுட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம். ஏதோ ரேம் பிடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாகிடுச்சு. ஸோ போயிட்டு பார்ப்போம். ஸோ இந்த லேண்ட் ஷேர்ன்றது பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு தான் ட்ரை பண்ணி போட்டுருந்தேன். ஸோ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்ம இன்னும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா மறந்துட்டேன். இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், கொஞ்சம் பின்னாடி வருவோம். என்ன பார்ப்போம். ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம். என்னவோ தெரியல, என்ன ப்ராப்ளம் தெரியல. இவ்வளோ நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்தது கேமு. ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. சரி இப்போ சரியாக போயிடுச்சு பாருங்க. ஸோ குயிக் நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக டேச் பண்ணுறதா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீட் சைடில் டைம் கிடைக்கும். ஸோ இந்த டைமாக கிடைச்சிருச்சு. ஸோ அது குறிப்பிட்ட டைம் நீங்கள் கரெக்டாக டேச் பண்ணிங்கன்னா சரியாக போகும். கரெக்டாக பேரி பண்ணல. பேரி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வர ஆரம்பிச்சு. ஒன்றும் ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். மேலே ஒருத்தர் இருக்கான். இங்கே இருக்கான். அதான்
ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணலாம், வாட்டர் கிக் பண்ணலான்னு பார்க்குறேன். கீழே அந்த பக்கம் விழுறா பாருங்க, செத்துட்டான். ஸோ தப்பான டைரக்ஷன் தான், ஆனால் வந்து நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வச்சுச்சு. How dare they lay their filthy hands on me? You, here, thank me for your efforts. All those people have arrived soon. Your brother sent me. I knew he'd rescue me. Oh, how quickly he's found himself a lucky. To be clear, I'm the one rescuing you. And if it wasn't for your brother's money, I'd gladly feed you to the pigs. Now, let's go. Stay close and shut up. ஸோ பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இவனை கில் ஆகிட்டேன்னா அந்த கொஸ்டின் ஃபெயில் ஆகிடும். ஸோ அவனை கில் ஆகுது மாதிரி அதனால தான் நான் பண்ணேன். அவனை ரெஸ்கியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட் பண்ணேன். ஸோ டிலே பண்ணது அதுதான். அவனை செத்துட்டானா கொஸ்டின் ஃபெயில் ஆகிடும். ஸோ திருப்பி தான் ரீஸ்டார்ட் பண்ணேன் அந்த கொஸ்ட்டு. Ornios, reunited again! I don't know where you find these ruffians, brother, but they do get the job done. This is touching. But you owe me drachmi. You proved yourself useful. Get yourself something nice. ஸோ பார்த்தீங்கன்னாக்க இந்த கொஸ்டின் முடிஞ்சுது. ஸோ அவன் கீழே இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா திமிராக தான் பேசிட்டு வந்தான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அரகண்டாக பேசிகிட்டு இருப்போம் வரும்போலையே. என்னோடய பேரை தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், ரெஸ்கியூ பண்ணிவிடுவான், பண்ணிட்டான் கடைசியில் அப்படி சொல்கிறான். ஆனால் பண்ணது நாம தான். அதுதான் சொல்லிட்டு வந்தா கசாண்டா கீழேருந்து மேலே வரும்போது. ஸோ இந்த லொக்கேஷன் முடிப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்னாவாஸ்கிட்ட பேசுவோம். ஸோ கீழே அங்கே வெயிட் பண்ணுறது தான் பார்னாவாஸு. ஸோ பார்னாவாஸு அதை பார்த்தீங்கன்னாக்க கசாண்டா வந்து வேறு மாதிரி சூப்பராக சொல்லுவோம். வெயிட் பண்ணுவோம். அது முன்னாடி ஃபஸ்ட்டு முடிப்போம். ஸோ லொக்கேஷன் அப்ஜெக்டிவ் முடிப்போம் ஃபஸ்ட்டு. அது முன்னாடி போல் ஏக்கரை வச்சுட்டு எல்லா டிவிஷன் பண்ணிப்போம். அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். ஸோ அங்கே ரெஸ்கியூ பண்ணோம். ஸோ வழி இருக்குது, சீக்கிரம் பார்த்து ஒன்று இருப்பாங்க. லஞ்ச் பண்ணி போகிறோம். ஸோ போவோம். அதனாக்கா ஃப்ரீ கேப்டிவ் 1, ஸோ அப்புறம் லூட் ட்ரெஷர் 2 பண்ணோம். ஸோ இன்னும் அந்த பக்கம் ஒரு கார்னரில் பார்த்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சந்து மாதிரி போவோம். ட்ரெஷர் இந்த உள்ளே இருக்கும். அது வேணும்னா நீங்கள் அடிக்கலாம், பட் நான் அடிக்க போகிறதில்ல, அப்படியே விட்டுருவோம். கீழே தங்க நான் கீழே குதிக்கணும். அங்கே ஜஸ்ட் இப்போ பாருங்கள் கீழே. ஸோ இங்கேயும் ஓரி கலக்கம் இருக்குது. ஸோ ஓரி கலக்கம் கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லு. நீங்கள் அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போனா வந்து நான் இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சர்ச் பண்ணணுமான்னு தெரியுது. ஸோ டெய்லியும் சர்ச் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்ல. ஸோ இது வந்து எப்படி இருந்தாலும் டெய்லியும் விளையாட மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க. ஸோ ஒரு கவுண்ட் சர்ச் பண்ணலாம். அப்போனா ஸோ இது அந்த பக்கம் போகலாம், பட் அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து கேவுக்குள்ளே திருப்பி உள்ள அந்த பாசிட்டிவ் ஒன்று வச்சுருக்காங்க, அதில் வரலாம் போயிட்டு. ஸோ இப்படி சுற்றிட்டு வருது தான் இந்த இடம்.
கேவுக்குள்ள வரலாம். சின்னதாக கேவ் ஒன்று வரும் அதில். ஸோ தண்ணி மேலே விழுந்ததெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியாதுல்ல ஸ்டவுட்டில். ஸோ எல்லாமே அப்படி தான் க்ளீனாக வச்சுருப்பாங்க. கேம் வந்து ஏதோ அந்த சின்ன கிளிச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது என்னன்னு தெரியல. அநேகமாக எதுனா வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு கேமு. ஸோ இப்போ தான் நானே அதை பார்க்குறேன், என்னென்னு தெரியல. பட் மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கேவ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஆப்சிடியன் கலர்ஸு, அயன் மெட்டல் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், என்கிரேவிங் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் அதெல்லாம் இந்த இடம்லாம் மிஸ் பண்ண கூடாது. ஓரி கல்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்க ஆரம்பிக்குதுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ ஓரி கல்கம்பாக நம்ம வந்து நிறைய பார்த்திங்கன்னா மூவ் பண்ண மாதிரி தெரியுது. பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குது, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, லூட் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு செஸ்ட் இருக்குது, ஒரு ஃப்ரீ கேப்டிவ் வந்து ஃப்ரீ பண்ணோம். This used to be a nice village, but now it's just a nest of anarchy and crime. ஸோ கிளப்டஸ் பிளே பார்த்தீங்கன்னா இது அதான் மொத்தமாக கசாண்டா வந்து சொல்கிறா. கெஃப்லானை பார்த்து ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வில்லேஜ் இது. அனைவரும் கிளப்டஸ் பிளே தான் நினைக்கிறேன், இந்த இடம் மட்டும்தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல வில்லேஜ் இது, நைஸாக இருந்தது அப்போலாம். வந்து எந்த ஒரு துன்பமெல்லாம் இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக கொலகாரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேப்டிவ் ஃப்ரீ பண்ணிட்டோம். இன்னும் ஒரு செஸ்ட்டு மட்டும் எங்கே இருக்குது, அதை மட்டும் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அந்த இது போகல பார்த்தீங்கன்னா தெரியல. இதே வந்து இன்னும் கொஞ்சம் லெவலில் அந்த சிங்க்ரனைசேஷன் அதிகமாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதோட வியூ பாயிண்ட் ஒன்றும் நல்லா க்ளீனாக தெரியும். ஸோ அங்கே இருக்குது மேலே. ஸோ அங்கே இருக்குது லாஸ்ட்டில். ஸோ அங்கே தான் போனோம். ஸோ இந்த இடம் முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டைம் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சேன். பார்த்து ஒரே டைமில் முடிஞ்சுது. ஸோ இதுதான் அந்த வழி இந்த இடம் போகிறது. ஸோ அடிச்சும் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விடுது. ஸோ இது 2 பக்கம் போகலாம். ஸோ இன்னும் 177 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் முடிக்கல. ஸோ அதை முடிக்கணும். இந்த ஒரு ஐலாண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை முடிச்சிடுங்க. ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் லெவலப் போக முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய லூட்டும் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஸோ கேப்டஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு லொக்கேஷனு. ஸோ பானர்ஸ் கிட்ட போய் பேசலாம். இதுதான் பானர்ஸ். We shouldn't delay here any further. Even rats like these have friends on Kefalonia. By Zeus, these Kefalonian bandits are no joke. Good thing you're on my side. They really seem to fear you. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்போ எல்லாம் பேட்ச்லாம் போட்டதுனால வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இவனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த ஷிப் பில்டிங் கிட்ட ஒருத்திட்ட பேசினா தான் இந்த இவனோட கொஸ்டான்லாம் இந்த இடம் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. I can't thank you enough. After spending most of my life at sea, it would have been absolutely shameful to drown in a pot. Ah, where are my manners? I am Varnavas, captain of the Adrestia. Well, Varnavas, I'm pleased to meet you. I'm Cassandra, Misthios by trade. Oh, but you're much more than that, I'm sure. What do you mean? When they forced my head underwater, I prayed to the gods. And when they pulled it out, there you were. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா
அவனை தண்ணியில் போட்டு முழுக்கடிச்சிட்டு இருக்கும்போது காடுகிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த டைமில் திருப்பியும் தலையை வெளியே எடுக்கும்போது நாம் வந்து வெளியே நின்றுட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நீங்கள் எப்படி பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் பேர் போய்ட்டு All of Kefalonia heard your prayers. I just happened to be closest. And you just happen to fight like Achilles while Zeus's eagle flies around your head. ஸோ அக்லீஸ் மாதிரி நீ சண்டை போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்லீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரோஜன் வாரில் வந்து அவர் தான் பெரிய ஹீரோ. ஸோ ஆனால் ட்ரோஜன் வார் முடியும் போல அவர் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபேவரட் ஹீரோவும் வேறு. ஸோ அக்லீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவரை பற்றி சொல்லலாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அக்லீஸ் வந்து ஒரு வார ஹீரோ. நீங்கள் 2004 ட்ராய் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஒன்று நம்மளை சுற்றி ஜியூஸ் மாதிரி ஒரு ஈகிள் பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பர்னவாஸ் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு இதில் 2 இருக்குது, 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ how did they fight? So why were those men attacking you? Oh, you know the people here. No offense. I tell them a tale of my last voyage, and the next thing I know, they're acting like a bunch of savages. What tale could you tell that would make them so angry? My last voyage, we found a man floating alone on a raft. Before he passed, he told us a tale to make your blood run cold. Something about a horrifying creature, ugly beyond description. I mentioned the words, one-eyed monster. Next thing I know, I'm drowning in a clay pot. Yes, the Cyclops tends to take that personally. ஸோ லாஸ்ட் வாய்ஸ் பழைய லாஸ்ட் வாய்ஸ் போகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, வர்ணவாசு நான் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் வாய்ஸ் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து ஸ்டோரி சொன்னான். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒன்-ஐடி மாஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நடந்தது என்னென்னா தண்ணியில் மூழ்க வச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஸ்டோரி சொல்லும் போல் பார்த்தீங்கன்னா ஒன்-ஐடி மாஸ்டர்ன்றான். சைக்லாப்ஸ் வந்து ஒன்-ஐடி அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தான் சைக்லாப்ஸ்க்கு. ஸோ ஒன்-ஐடின்னு சொன்னோடனே அவனை வந்து பர்சனலாக எடுத்துட்டான். ஸோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். Where do you come from? Everywhere, nowhere. The Adrestia is my home, but I was born in an olive grove in Mykonos. I haven't stepped foot there since I left for the military. So you're a soldier? I was. My brothers and I were captains in the Athenian fleet, until one night during a siege, Poseidon's fury destroyed our ships. That was the night I saw it. What do you see? It? What did you see? The sea god commands more than just the winds and the waves when he truly unleashes his temper. I saw his beast, his murderous pet. Few believe me, but this dead eye is a permanent reminder. Punishment for looking on Poseidon's forbidden creature and living to tell the tale. ஸோ பார்த்தீங்கன்னாக்க இவனோட ஸ்டோரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான் வார்னஸ் இது. ஸோ அட்ரஸ்டே தான் என்னோடய ஹோமு, அதாவது வந்து ஷிப்பு அந்த ஷிப்பு தான் நம்ம டேக் ஓவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கேப்டனாக இருக்கிறோம். அதுக்கு வந்து ரீசன் சொல்லுவோம் என்ன பழைய கேப்டன் ஆச்சுன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம இது டேக் ஓவர் பண்ணுவோம், கமெண்ட் எடுத்துக்க போகிறோம் இந்த ஷிப்புக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவன் ஃபஸ்ட்டு மிலிட்ரியில் மெக்கனஸ்லேருந்து வந்தவன். ஸோ மெக்கனஸ் வந்து அந்த ஐலாண்ட் போவோம் நம்ம. ஸோ அந்த ஐலாண்டு வந்தவன் மிலிட்ரி ஜாயின் பண்ணோடனே அந்த அப்போது விட்டு வந்தது தான் அந்த அவனோட ஹோம்லேண்டு. ஸோ விட்டுட்டு வரும்போது அவனும் அவன் பிரதரும் வந்து ஒரு சிஜியில் வந்து அதை வந்து ஒரு சிஜி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரோம் டோட்டல் வரலையே. ஸோ முற்றுகையிடுதல், அந்த சிட்டியை வந்து முற்றுகையிட்டாங்கன்னா ஒன்று வந்து அவங்க உள்ளே இருக்கவங்க சரண்டர் ஆகணும், இல்லைனா வந்து வெளியில் இருக்கவங்க வந்து தோக்கடிக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனு. ஸோ அந்த சிஜி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கடல் சீட்டில் வந்துட்டு இவங்களை வந்து ஃபுல்லாக நாக் டவுன் பண்ணிவிட்டு அதில் அவன் பிரதர் இருந்துடுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பொசைடனோட ஒரு க்ரீச்சர் வந்து இவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அவனுக்கு அந்த ஒரு கண் போயிருக்குது அந்த க்ரீச்சர் பார்த்தனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்மளெல்லாம் டெல் மீ அபவுட் ஷிப். So you have a ship? Of course. Gods forbid I'd end up stuck in this place. What is it now? Thanks to you, it's still in Sami Harbor, where I left it. ஸோ சாமி ஆர்வரில் அவனோட ஷிப் நிற்கிது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஐ குட் யூஸ் யுவர் ஹெல்ப். Perhaps the fates brought us together after all. I'm in need of a ship and a crew. You saved my life. It would disgust the gods to not offer it in return. So that's a yes? My ship, my crew, and my services are yours.
You truly aren't from around here. Ha ha! Gods no! And I thank them for that! Come now and see the Adrestia! ஸோ அட்ரஸ் வந்து பார்க்க சொல்கிறோம். சமி ஹார்பரில் இருக்குது. சமி வந்து நம்ம போன பாட்டில் போன வில்லேஜ் தான். ஸோ அங்கே இருக்குதுன்னு சொல்கிறான். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கே ஒரு 2-3 ஏரியா இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கே போகணும். இந்த ஏரியா ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ அதை போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோபஸ் கூப்பிடலாம். வெளியில் இருக்கும். ஸோ அந்த ரீஜன் போகும்போது தான் நீங்கள் ஃபோபஸ் கூப்பிட முடியாது. உள்ள ஃபோர்ட்ரஸ் ரீஜனுக்குள்ளே. ஸோ இது வந்து வெளியில் இருக்கனால போகலாம். ஃபோபஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். மேலே ஏறுவோம். லூட் எடுக்கிறோம். ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எங்கன்னா தெரிஞ்சுன்னா எடுத்துடணும். ஸோ மேலே வந்துட்டோம். கார் அப்சர்வேட்டரியில் இன்னொன்று இருக்குது. நான் மாற்றி வந்துட்டேன். கார் அப்சர்வேட்டரி போயிட்டோம். ஞாபகம் இல்லை. ஸோ இன்னொன்று அங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் போனோம். இப்போது அது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இன்னொன்று இருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் ஒன்றும் முடியல. நம்ம ஸோ ரொம்ப ஹைட்லேருந்து குச்சா ஃபஸ்ட்டு உயிர் போவோம். அதுக்கப்புறம் போகும்போது தான் சரியாக போய்டும். ஸோ மேக்ஸிமம் மவுண்டன் டிசீஸ் தான் ஃபுல்லாக க்ரீஸ்ஃபுல்லாக. ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்லிப் போய்ட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் வந்து பேண்டிட்ஸ் இருப்பாங்க. இவங்க சாடிக்கணும். நான் ஸ்டீலுக்கு பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டீலுக்கு நிறைய பண்ணக்கூடாது. ஸோ எங்கே செஸ்ட் இது பாருங்கள். ஸோ கில் பேடி லீடர் இருக்குது. இன்னும் பேடி லீடரே நம்ம இன்னும் பார்க்கல. அவனை நெக்ஸ்ட் பார்த்து அவனை சாடிக்கணும். எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் இங்கே நின்றுட்டுருக்கான் நம்மளை. சிலையா எங்கே இருக்கான்னு தெரியல. சீக்கிரம் வச்சு பார்ப்போம். ஆனால் இங்கே தான் இருக்கு. நான் பேண்டி லீடருக்கு திடீர்னு காணாமல் போயிட்டுருக்கான். ஸோ அங்கே இருக்கான். அந்த பக்கம் இருக்கான். நான் போய் ஷேடோவில் பார்த்தேன். கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் இந்த பக்கம் ஒரு இடத்துல இருக்கான். அசர்டென்ட் கொடுத்துட்டேன் இந்த டைமு. ஸோ அதனால் ஈஸியாக வந்து கில் பண்ணிட்டேன். ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு அந்த புது ஒரு சூப்பர் ஸ்கில் யூஸ் பண்ணலாம். ஐயோ மாறி போயிட்டு மேலே ஏறி சூப்பர் இருந்தாங்க. மேலே கீழே இறங்குது. இது நல்ல ஒரு யூசேஜ் மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்திருக்கோம். இந்த மாதிரி இது வந்து இதுவே வந்து சின்ன லைனில் தான். இதோட ஒன்றும் பார்த்திங்கன்னா பெரிய லைனில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா முடிச்சிட்டோம். இன்னும் 2 இடம் மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஜெர்னி. அந்த இடம் திருப்பியும் இந்த மாதிரி சின்ன ஐலண்டில் கூட இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓய்காலக்கம் இருக்கும் பார்த்துது. தனியாக தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அடடா குதிரை கிளம்புதுமே. அது அப்புறமா தேடணும். இப்போ தப்பதி வேணாம். ஸோ தப்பதி நம்ம வேகமாக முடிப்போம்.
ஸோ இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா 290 இங்கே 2 கொஸ்டின் மார்க் ஆகுது. ஸோ ரெண்டுத்தில் எதுக்கு போகிறதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 295 ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போகணும் நம்ம போவோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்லேருந்து குச்சிடாதீங்க. நம்ம ஃபோபஸ் கட் எடுத்துரும். ஸோ அந்த பேட்சும் வந்து மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஃபோபஸ் அப்படின்னா வராது, எக்ஸல் தம்புல அது எப்படி இப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சப்போஸ் ஒரு ஸோ அந்த நெக்லஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். அந்த நெக்லஸ்ஸு போய் நீங்கள் கீழே போய் நீந்தி வச்சுட்டு ஒன்று நெக்லஸ்ஸு. ஸோ ஐஸ்லேட் ஆஃப் ஜூஸ் இதுதான் அந்த இடம். சரி, ஐலேட் ஆஃப் ஜூஸா ஐஸ்லேட் ஆஃப் ஜூஸா தெரியல, எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல நான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ உண்மையான கடலில் போகிற மாதிரி இது ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நீந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் இதே வந்து வச்சு இருக்குது. இன்னும் ஃபுல் செட்டிங்ஸ் வச்சுன்னா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஷார்க் இருக்குது, ஷார்க் வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ அது வந்து ஷார்க் அட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நம்மளை வந்து கையை பிடிச்சி அப்படியே ஒரு இடத்துல நிறுத்திடும். ஸோ நம்மளுக்கு ஹெல்த்து ஈஸியாக வேணும். ஸோ ஷார்க் வந்து அட்டாக் பண்ணுங்கள், 2 வருது பாருங்கள். ஸோ அதுக்கிட்ட வரும்போதே நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கை பிடிச்சிச்சு. இந்த மாதிரி தான் ஆகும். ஷார்க் வந்து சாவடிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் இங்கே இன்னொரு ஷார்க் இருக்குது. ஹெல்த் கம்மியாக இருக்குது, மேலே போகணும். ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சு, மேலே போய்ட்டுருக்கோம். திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்க் வருது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கடலுள்ள நீந்த மூலம் பவு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது எண்ணெய் வச்சிங்கன்னா மறந்துடுங்க. கடலுக்குள்ளே இருக்கும் போல பவு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஏன்னா கயிறு நனைஞ்சிரும். ஸோ கரெக்டாக வராது யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ பவுண்ட் ஏரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும். ஸோ கை பிடிச்சி திருப்பியும் ஃபுல்லாக எழுத்து பிடிச்சிச்சு. வெஹிக்கிள் பண்ணிடுச்சு. நீங்கள் லெவல் அதிகமாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்ச மாதிரி தான் தெரியுது என்னவோ இந்த இடத்துக்கு. ஸோ அது லெவல் அதிகமாக இருந்தனால தான் இல்லையா ஒரு கான் பார்க்கணும். அதெல்லாம் ப்ளூ கலராக தெரியுது. நான் அது ஓடி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை மேலே போக வேண்டியதுதான். ஸோ இந்த அளவு முடிச்சாச்சு. ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து தண்ணியில் இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மேப் போயிட்டு அந்த கொஸ்டின் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கீங்க, அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னும் போல் நீங்கள் அவ்வளோ தூரம் ஓட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸோ தண்ணியில் இருக்கும் போது ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி வெளியே போகும். தண்ணியில் இருக்கும் போது ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியாதா என்ன இருக்கணும். மேலே எக்கரஸ் வந்துட்டுருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சீசன் பாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு தெரியுது, எனக்கு வித்தியாசம் தெரியுது. ஸோ போன டைம் விளையாடோட இப்போ நிறைய நல்லா வித்தியாசம் தெரியுது. நல்லா கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அந்த ஃபுல்லாக அப்படியே அந்த என்வரன்மெண்ட் ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நீந்திட்டு கரைக்கு வர்றோம் கொஞ்சம் தூரத்துலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கடல் விழுந்துச்சு ஃபோபஸு. ஸோ இப்போ வந்து மேப் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் ட்ராவல் வரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராவல் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து லைட் நியூஸ் இது பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட் அதை இடத்துக்கு போகலாம். ஸோ இங்கே வந்துட்டோம் லைட் நியூஸஸ் கிட்ட. ஸோ இங்கேருந்து குதிப்போம் வழக்கம் போல். ஸோ இப்போ வந்து அந்த கொஸ்ட் எங்கே இருக்குன்னா என்ன பக்கம் இருக்கும் வந்துச்சு தான் பார்க்கணும். வந்துச்சு எந்த பக்கம் இருக்குன்னு. இல்லை இந்த பக்கம் இருப்பாங்க. ஸோ அண்ணாவும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது. அதையும் வந்து முடிச்சுட்டா மேப் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஸோ எங்கே மார்க் பண்ணோம் இங்கே இருக்குது. ஸோ ட்ராக் பண்ணிவிடும். கீழே 256 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இந்த இடம் அங்கே கீழே இருக்குது. ஸோ கீழே போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹாலிவுட் இருக்கும். உல்ஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் போன இடத்துலாம் ஒரு டைம் கில் பண்ணிங்கன்னா கூட திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈஸியாக வரும். லெவலப் சீக்கிரம் ஆகலான்ட்டு அவங்க வச்சுருக்காங்க. அதேமாதிரி லெதர்ஸும் கிடைக்கும். ஸோ லெதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். என்கேஜ் பண்ணுறது அப்கிரேட் பண்ணுறதுலாம் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துவிட்டோம். ஸோ வெஜிடபிள் செல்லுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகை விற்றுட்டு வேறு இடத்துக்கு ஊருக்கு போக போகிறாங்க. You found it! That's the necklace! That shark put up a good fight. He must have liked it. We can finally leave. No more vegetables. We'll have a new life. One far from our past. I know what that's like. Good luck. We owe you everything. ஸோ லெவல் 7 வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ்லாம் நீங்கள் முடிச்சுனால சீக்கிரமாக லெவலில் போகலாம். ஸோ ஒரே ஏரியாவில் 6 லெவல் தான் வேணும் ரெக்கமெண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 லெவல் வந்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பிரேக் டாக்டர் பார்னபாஸின் சாமியார் அதுதான் போகணும். அடுத்தது போகணும். இன்வென்ட்ரி வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இன்வென்ட்ரியில் வந்து புதுசாக கிடச்சிருக்கு. அதேமாதிரி பவு இது எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கிடச்சிருக்கா. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடலாம் அப்புறமா. ஸோ டாலிஸ்மன் ஆர்டிஃபிக்ஸ் இருக்குது. அது மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. அதாவது செல்லபிள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் செல்லபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் ஸ்டோரில் வந்து செல் பண்ணிடலாம். ஸோ இதே நல்லாயிருக்கும். அதே வைப்போம். ஸோ ஸ்டோடு பதிலாக ஹெல்மெட் வந்துருக்கு. ஸோ அந்த ஹெல்மெட் தான் வச்சுருப்பேன் எப்பவுமே. ஸோ அந்த ஹெல்மெட் இருக்கட்டும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் கிரீஸ் இந்த மாதிரி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காட்டிகிட்ருக்கு. இது கிளிக் பண்ணுவோம். டெப் டு பே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கொஸ்ட்டு. ஸோ அதனால் பார்னபாஸ் சாமி வில்லேஜில் போய் பேசணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே கொடுத்துருக்காம பாருங்க ரெக்வஸ்ட் லெவல் 20 ஃபாலோயிங் காசு டேமேஜ் பட் இஸ் நெவர் ஃபேட்டல். ஸோ 20 லெவல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம இப்போது ஒரு இது அன்லாக் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வாரி டேமேஜ் பை 20% மூலம் இது நான் வச்சுக்க போகிறேன். இது அப்படி இல்லை நான் பண்ண போகிறேன். இங்கே ரெயின் ஆஃப் ஃபெராஸ்னு ஒன்று இருக்குமே அந்த ஸ்கில் வச்சுக்கலாம். ஸோ இதில் இங்கே இருக்குமே. ஸோ ப்ரெடிட்டரி ஷர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் போகணும். ப்ரெடிட்டரி ஷர்ட் வந்து நான் 1 வைக்க போகிறேன். 1 தான் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். ஸோ 1 வைப்பேன். ஸோ இப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா கெஃபன் இல்லை, இன்னும் 1 தான் இருக்குது.
ஒரே அந்த இடம் மட்டும் தான் போகணும். மீதி எல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போகணும்னு தெரியும். அதேமாதிரி நம்பர் இடம் போல் அது 2 தான் போகணும். ஸோ டக்குன்னு போயிடலாம். மோர் 8 டிகிரின்றது என்னன்னு தெரியல. போய் அதை பார்க்கணும். கேஸ் சிஸ்டம் கூட 2 தான் இருந்தது. முடிச்சிட்டேன். வேறு என்ன இருக்குது இந்த இடத்துல பார்ப்போம். உள்காவலன்னு இருக்குங்க. முடிக்கல நம்ம சால்சா வேணும் சாடிக்கிற இடம் தான் அது. இது உள்ள உள்ஃப் இருக்கு. நீங்களே இந்த இடம் வந்த மாதிரி தான் ஆகும். பட் தெரியல. ஆல்ஃபா மேலேருந்து கில் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் சின்ன சின்ன கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆல்ஃபா மேல் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ உல்ஃப் டவரன் வந்து இதில் ஆல்ஃப் லொக்கேஷன் இருக்கா? ஸோ லொக்கேஷன் இருக்கிறது ஃபில்டர்ஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் தேவையில்ல. அதுக்கப்புறம் ஃபினிஷ் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் மட்டும் தான் ஒன்றும் பேக்கி. ஸோ அதையும் முடிச்சிடுவேன். நம்பர் 2 தான் அடுத்தது போகணும். நம்பர் 2 முடிச்சுட்டு சமைக்க போயிடணும். ஸோ இது என்ன புதுசாக இருக்குது. அங்கே இருக்குது 2 இருக்குது. Let's go. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆஷ் கலந்து இந்த பார்த்தீங்கன்னா சன்லைட் டால் அடித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கும். ஸோ ஃபீல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். அதில் பார்க்கும் போல இந்த சைடில் பார்க்கும் போல நம்ம ஹாஸ்டலுக்கு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வரல. இப்போ தான் வரேன். 50 மீட்டரில் வந்து நான் இருக்குது. டிடிஸ் ஒன்று இருக்குது. வெளிச்சிருக்க பக்கம் போயிட்டுருக்கேன். அந்த வழியாக வந்து ஆமாம் அந்த வழியாக வந்து இருக்கும். அப்பயே அந்த வழியாக தான் வரணும். கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கேன். வழி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனால் ஞாபகம் இல்லை. கீழே இருக்குது செஸ்ட். ஸோ இது மட்டும் தான் எடுக்க முடியுங்க.
பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நம்ம மேலே போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் குறைஞ்சிருக்கு. வேகமாக போகணும். கரெக்டாக வந்துட்டோம். இன்னும் ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஒரு டிடிஸ் முடிச்சாச்சு. இன்னும் வேறு என்ன இருக்குன்னு மட்டும் போகணும் லொக்கேஷனு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது, போயிடலாம். ஸோ விக்கேஷ் ஆஃப் தி லாஸ்ட் பண்டிட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கடலில் தான் போய் தர முடியும். சாரி, வெளியே இருக்கும். ஒரே ஒரு செஸ்ட் மட்டும் எடுக்கணும். இல்லை ஒரே செஸ் அங்கே இருக்குது. அந்த மாதிரி இடத்துல பண்ணுவோம். அவ்வளோதான், லொக்கேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். தம்பிக்கு தான் போகணும் அடுத்து. அவ்வளோதான், முடிஞ்சது கிட்டத்தட்ட. கேவிட்டிஸ் முடிச்சிட்டோம். ஸோ கெப்லான் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வரும் தேவையில்ல. ஸோ மேப் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஃபாஸ்ட் ட்ராவலில் போயிட்டு சாமிக்கு அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மேப்பில் தெரியும் உங்களுக்கு. இங்கே நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு இங்கேருந்து போயிடலாம் ஈஸியாக. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண ஃபாஸ்ட் ட்ராவல் கொடுக்குறேன். ஸோ ஃபாஸ்ட் ட்ராவல் கொடுத்தாச்சு. 126 ஆயிருக்கா? 126 ஆயிருக்கா? டைம் ஸ்லோவாக போதும். ஸோ வழக்கம் போல் இங்கேருந்து குச்சிட்டு கீழே போகணும், சாமிக்கு போகணும். ஸோ போவோம், கீழே இறங்கி போவோம். ஸோ கசாண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் ஸ்லைடு பண்ணுவான். ஸோ அது பாருங்கள், சில டைம் கிடைக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மேலே கீழே இறங்கும்போது ஸ்லைட் பண்ணி வரது ஈஸியாக இருக்கும். கீழே இறங்கும்போது டவுன் வரும்போது ஸ்லைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டெப் கிடைக்குதுல. இப்போ வந்துட்டோம். என்ன பண்ணலாம், போனோம். What can I show you? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம், பை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லில் போய்ட்டு ஆல் செல் ஒன்று இருக்குமே ஆப்ஷனு எங்கே இருக்குது. ஸோ ஆல் ட்ரேட் குட்ஸ், செல் ஆல் ட்ரேட் குட்ஸ்னா மொத்தமாக போய்டும். நம்ம இன்வென்ட்ரியில் எதுவும் இருக்காது. அதே மாதிரி அப்கிரேட் இருக்குது. அப்கிரேட் எதுனா உருப்படியாக இருந்தால் பண்ணலாம். பட் எதுவும் ஒன்றும் உருப்படியாக இல்லை. ஸோ அது வந்து வேணாம், பண்ண வேணாம். இன்கிரேவ் இருக்குது. ஸோ அதுவும் தேவையில்லை. ஸோ எக்யூப் ஐட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லெஜெண்ட் ஐட்டம் தான் பண்ணலாம். அதெல்லாம் ஸோ ஏதோ கெப்லாம் நான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே முடிஞ்சது. இங்கே பேசணும், அதான் காட்டுது நம்மளுக்கு ஐக்கானு. ஸோ நம்பர் ஆட் மட்டும் முடியல, அதை மட்டும் முடிப்போம். நம்பர் ஆட் பண்ணி போக முடிச்சிருக்கோம். எப்படின்னு சர்ச்சுன்னு தெரியல. வழக்கம் போல் ஃபோபஸ் கொடுத்து போக வேண்டியதான்.
ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீப் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க, அந்த லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் புரியாது. ஸோ நம்ம விளையாடு போகணும். நம்மளோட தான் கடைசி இப்போ பேலன்ஸு பசங்க. ஓ கடல் இருக்கா தெரிஞ்சதா? ரைட்டு. ஸோ ஆர்சி மீன் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஆர்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நம்பர் இடம் ஒன்று இருக்குது, இன்னும் அந்த ஒரு இடம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டா முடியுது. நம்ம ரெண்டு முடிக்க வேண்டியதான். நம்ம ரெடி முடிக்கணும். ஸோ அதில் பேண்டிட்ஸ் இருப்பாங்க போல். உங்களுக்கு அந்த உள்ஃபுல்லாக சண்டை போடலாம், தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், வெளில வந்துடலாம். சாரி வெளியிட்ட பிறகு நீங்கள் வேகமாக அதை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதாக. இந்த இடம் மட்டும் தான் பிடிக்கலாங்க. நம்பர் பண்ணால் இது உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது இருக்கும், எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ அது உள்ளே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. They won't ask any questions. Best keep out of sight. பார்த்தீங்கன்னா அவன் அசோசினேட் பார்த்தீங்கன்னாக்கா அவன் சோல்ஜரு. ஸோ அவனை அசோசினேட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னொருத்தர் இருக்காங்க. அவனே வந்து சாப்பிடுச்சு. ஸோ கொடுத்தேன். ஒரு டெஸ்ட்டாக எடுத்திருக்கேன். என்ன பண்ணுறது பார்க்கணும். வாங்கட்டு அந்த பக்கம் போகணும். இது ஸோ அவங்க கண் முன்னாடி லூட் பண்ணால் இப்படி தான் தொத்தின்னு வருவாங்க. ஸோ லொக்கேஷன் முடிஞ்சுது, நம்மளுக்கு அது வரைக்கும் போதும். ஆர்ஸ் ஓடிட வேண்டியது தான். அவங்க தொத்தின்னு தான் வருவாங்க, நம்ம ஓடிட வேண்டியது தான். ஸோ அதில் மேலே இருக்கலைங்கன்னா ஃபோகஸ்லேயே போகலாம். ஐ மீன் அது பண்ணல, வேறு மாதிரி பண்ணிட்டேன். இந்த டைம் பண்ணலாம். ஃபோகஸ் கொடுத்து மேலே போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெஃப்லைன் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ ஒரு ரயில் முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா சின்ன லைன் தான். ஸோ இது முடிக்கிறதுக்கு உள்ள ரெடி ஆகிடுச்சு. ஸோ 5 or 6 hours கிட்ட ஆகிட்டு டைமு. ஸோ வாரணாசிட்ட பேச வேண்டியதான்.
ஸோ வரேன் சரி போட்டோம். We are ready when you are, Captain. Wait! Wait for me, Cassandra. I'm all packed and everything. You're coming, are you? If you're going, I'm going. ஸோ அவளை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இவர் 2 லிட்டர் கொடுக்க போகிறேன். Phoebe, you're not old enough. I can't look after you all the time. I can look after myself. I don't need anyone to help me. Even if that were true, it's not your time. But there wouldn't be any trouble. Promise. If I can't come, then take Hara. Kara? My pet eagle. She's my friend. Mater gave her to me. But she'll be your friend now. And it'll be like I'm there with you. You know? To remind you of me. Thanks, Phoebe. ஸோ அவன் மேக் பண்ண ஈகிள் வந்து கொடுத்துருக்கான் நமக்கு. Besides, I love Kina to play with. Since you saved her. Go easy on her. She may still be shaky with the fever. But you have to promise we'll see each other again. ஸோ திருப்பியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்க்கணும், மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. I promise. You haven't seen the last of me. Just stay out of trouble until then. I will. Don't worry. Okay, you can leave now. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா Cassandra! Leaving Kefalonia without saying goodbye to your dear Marcos? Tell me it isn't true. Well, you're here now, so it won't be true. Goodbye, Marcos. All these years as a dynamic duo! I'll never replace you. Well, I may need another assistant someday, but it won't be easy. Come now, give me a hug. ஸோ லெக்ஸ் ஷேக் ஸ்வீட் கொடுக்க போகிறேன். Partners shake hands. The true sign of a woman in business. And what does the future hold for you? Wine, of course. Though you never know when the vines will wither. I'm always ready for another adventure. Speaking of adventure, I have a task for you, dear Phoebe. An adventure? Yes! Already following in your footsteps, isn't she, my friend? ஸோ பேசிகிட்டு இருக்காங்க, குட் பை சொல்கிறாங்க மார்க்கோஸும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோபியும் நம்ம போகிறதுக்கு. Ready to set sail? ஸோ ரெடி டு செட்டில் போகலாமான்னு கேட்குறாங்க. லெட்ஸ் கோ. Prepare to cast off. It's time to leave. Good! The tides wait for neither man nor woman. Time to go. ஸோ கப்பலான் விட்டு போக போகிறோம் நம்ம. So, what course do we set? Where in this big, beautiful world does the mighty Cassandra want to go? Megaris. Megaris? But we'll be sailing into war. I got a contract for some general's head. Whose head? They call him the Wolf. The wolf? Who wants Nikolaos of Sparta dead? Nikolaos of Sparta? ஸோ நிக்லாஸ் ஆஃப் ஸ்பாட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃபு. ஸோ The பார்த்தீங்கன்னா oracle has spoken! To prevent Sparta's fall, the child must fall first. ஸோ இதான் Let this happen! ஸோ இதான் வீட்டுக்கு ஃப்ளாஷ்பேக். He'll do no harm. He'll help us. He will lead us. Silence! ஸோ ஸ்பாட்டா சேவ் பண்ணது இந்த குழந்தைய சாடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. She had Dance her over! ஸோ கீழே ப்ரீஸ்ட் Pay for her dishonor! For the life she has snuffed! She is not Spartan, Nikolaos! Don't listen! Nikolaos! Don't listen!
ஸோ ப்ரீஸ்டே தள்ளி விட்டு சாடிச்சனால அவளே சாடி சொல்கிறாங்க ஸ்பாட்டாக்கு டிசனர்னு. Don't listen! Nicholas! Why? Father! Nicholas! Stop! Nicholas! No! Nicholas! Nicholas, look at me! Look at me, Nicholas! Don't! Don't listen! Your blood is tainted! Rid yourself of this poison! Father! Father! Oh, my baby! Cassandra! Cassandra! ஸோ பழைய ஃப்ளாஷ்பேக்கோட கண்டினியூஷன் அது. Get me to Megaris. Now. But I don't understand. Of all the places under Ilios, why risk our necks to go there? The Wolf of Sparta is my father. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேம் பேரே வரும். ஸோ அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு அமைச்சிருக்காங்க. இல்லை அவனுக்கு இப்போ தான் தெரிய வருது கசான்ட்ராக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பேர் வருது அசாசின்ஸ் கிரீட் ஆடிசி. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கேம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஒரு ஐலாண்டு மட்டும் தான் பிடிச்சிருக்கோம் இது வரைக்கும். ஸோ ஆடிசி இந்த மேக்கிங் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் நல்லா கையில். Nothing like a sea breeze. Does the deck always feel like it's moving? I've got the perfect opportunity for you to get your sea legs. Oh, what would that be? Well, when the Cyclops was giving me a drumming, his pirates took my cargo. I know their ship, and I know where they're heading. What say we get it back? Sure. It'll be a good opportunity to see how your ship and crew perform. ஸோ பார்த்தீங்கன்னா All right there. Let's get moving. Let's see how the கிளாசிக் sails சேலஞ்ச் have கம்ப்ளீட் held up. நியூஸ் சன்ரைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் அன்லாக் இனிஷியேட். ஸோ அதெல்லாம் வந்து ஷாப்பில் யூஸ் பண்ணலாம். யூபி செட் ஷாப்பில். அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஏன்னா அதை நிறைய கலெக்ட் பண்ணோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இதோட இந்த வீடியோ நிறுத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 மீட்டர் கப்பலில் ஒன்று இருக்குது. ஸோ டிஸ்ட்ராய் ஷிப். இந்த ஷிப்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராய் பண்ணோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்ளாப்ஸ் வந்து அவன் பார்னவாஸ் வந்து பிடிச்சி கொடுமைப்படுத்திக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஷிப்பில் இந்த கார்கோலாம் அவங்க கூட இருந்தவங்க எடுத்துருக்காங்க. அதாவது சைக்ளாப்ஸ் வந்து ஆளுங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஷிப் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்னவாஸ் சொல்கிறான். ஸோ அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்ன ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலையில் இருந்துச்சு இங்கே லாஸ்ட்டில். ஸோ இப்போ இங்கே இருக்குது, போகிற வழியில் இருக்குது. ஸோ மெகாரைஸ் போகணும் நம்ம. ஸோ இதை அப்படியே முடிச்சுட்டு இங்கே போக வேண்டியதான். ஸோ தற்போதைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அந்த இடத்த. ஸோ இதோட வந்து முடிச்சிக்கலாம். இமேஜ் ஆஃப் வீடியோவா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கான். ஸோ ஃபோட்டோ எடுத்து காட்டலாம் டெய்லியும் இமேஜ் ஆஃப் தி டேன்ட்டு. ஸோ பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கான் பாருங்கள். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசு பண்ணி போகலாம். ஸோ அந்த இடம் போகும்போல ஸ்பேஸ் வரதுலாம் பெருசாகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இன்றைக்கி கேம் விளையாட மூலம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஆஃப் தி டே வாங்கியிருக்காரு. எப்படின்னு தெரியல, இல்லை அவனே வந்து டிசைன் பண்ணியிருக்கானு தெரியல. கேமில் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்ப்போம். இல்லை வந்துட்டு நான் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அதை பார்ப்போம். ஸோ இவ்வளோ மேப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக போகும்போது இந்த ஆண்ட்ராஸ் வரைக்கும் போயிருக்கேன், அதுக்கு மேலே போல். ஸோ 2 கால்கம் ஓவர் இருக்குது. போக்கீஸில் வந்து இருக்கும். ஸோ போக்கீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெகாரைஸ் முடிக்கணும். இதை முடிச்சிட்டிங்கன்னா போக்கீஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜீன் வர்றதுக்கப்புறம் ஒன்று தான் முடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ போகணும். ஸோ
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதோட நிறுத்திவோம். ஸோ அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் வந்து அடுத்தது கவர் பண்ணுவோம். அடுத்த இந்த கப்பல் முடிச்சுட்டு மெக்கானிக்ஸ் போவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பார்ப்போம் அடுத்த எபிசோடில். பாய் ஃபார் நவ்.